கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான காலகட்டத்திலே இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். நான் சற்று உங்களோடு நேரடியாகவே பேச விரும்புகிறேன். மனம் வெதும்புகிறது. எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ, எந்த நோக்கத்திற்காக தனி ஒரு மனிதியாக இருந்து அத்தனை துன்பங்களையும் துயர்களையும் சிறை கொட்டடிமைகளையும் தாக்கு பிடித்து இந்த கட்சியை வழிநடத்தி தன்னுடைய ஆயுள் முழுவதையும் இந்த கட்சிக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாரோ, இன்றைக்கு அத்தனையும் பலனற்று போயிருக்கிறது என்ற வருத்தத்தில், ஆதங்கத்தில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், கருணாநிதி தீய சக்தி, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தியான கட்சி என்று சொன்னார்கள். அதனையே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிமொழிந்தார்கள். கருணாநிதி காலத்திலே ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்கினார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் மேடைகளில், பட்டி தொட்டிகளில் எல்லாம் அதனை விமர்சித்து பேசினார். ஒரு குடும்பத்தின் ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு மனம் வெதும்பி பேசினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த குடும்பத்தின் இந்த அராஜக ஆட்சியை, வாரிசு அரசியலை இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் என்று நான் உங்களை பார்த்து நேரடியாகவே கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், நாளை அவரது பிள்ளை அன்புநிதி முதலமைச்சர். இதுதான் ஜனநாயகமா? இதனை வேடிக்கை பார்ப்பதற்கு தான் இத்தனை தியாகங்களை செய்து கொண்டு அண்ணன் அவர்கள் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரா? இதனை முறியடிக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்பு தோழர்களே. அண்ணன் அவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர், அன்பிற்குரியவர், வழிநடத்துவதற்கு அத்தனை திறமைகளும் ஆக்க நுணுக்கங்களும் கொண்டவர். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அண்ணனுக்கு நாம் விசுவாசமாக இருக்கிறோம். அவருக்கும் நமக்கும் இடையே எந்த பிணைவும் இல்லை. 7 ஆண்டு காலமாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் என்று ஒளிவாங்கியிலே சொன்னவுடன் ஆர்ப்பரித்து எழுகிறோம். ஆனால் அவரை முதலமைச்சராக்குவதற்கு நாம் இதுகாரும் என்ன பணி செய்திருக்கிறோம் என்பதனை நாம் மனசை தொட்டு, நம் மனசாட்சியை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள, யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நாம் அடுத்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாம் நமது மனசாட்சிக்கு பதில் சொல்லிக் கொள்வோம். தேர்தல் காலங்களிலே வெற்றி வரும், தோல்வி வரும், நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அதிமுக ஒன்றுபட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சியை, புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வர முடியும் என்ற அழுத்தமான எண்ணத்தில் அண்ணன் மக்கள் செல்வர் அவர்களும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், ஓபிஎஸோடு இருக்கிற அண்ணன் ஆர்வி அவர்களும் தொடர்ந்து பேசுகிறார்கள். இது உண்மை செய்தியா இல்லையா? ஆனால் 7 ஆண்டு காலமாக இந்த உண்மையை சொல்வதற்காக எத்தனை முறை புறக்கணிப்புகளையும் இவர்களுடைய ஏளன விமர்சனங்களையும் நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது மனதை வலிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அன்பிற்குரிய பொதுக்குழு உறுப்பினர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருப்பது 2 வழிதான். ஒன்று, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, மானம், வெக்கம், உணர்வு அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களோடு சென்று விடுவது. இல்லை என்றால் எதிர்த்து மோதி அவர்களை வீழ்த்துவது. இருக்கிற முடிவை 2இல் ஒன்றுதான் செய்ய முடியும்.
நாம் எதற்கு தயாராக போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார், இந்த தேர்தலில் நாம் 10% வாக்குகளை இழந்திருக்கிறோம், வாக்கு வங்கி 10% சரிந்திருக்கிறது, அதனை மீட்டெடுப்பதற்கு கழகத்தினுடைய செயல்மரவர்கள் வேலை செய்யணும்னு சொல்றார். அது 100% பொய் என்பதற்கு இந்து பத்திரிகையிலே அதற்கு மறுநாள் வந்த தலையங்கத்திலே இந்து பத்திரிகை எழுதுகிறது. அந்த செய்தியை எழுதும் பொழுது இந்து பத்திரிகையினுடைய செய்தியாளர் எழுதுகிறார், if the party's position is further analyzed, its good days lasted till 2016. In other words, so long as Jayalalitha was alive, it suffered a considerable fall in 2019 and recovered 2 years later. However, from 2021 to 24, the party has suffered around 46% of votes. 46% வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிறது. இதனை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் கையில் எந்தவித திட்டமும் இல்லை என்று சொல்லுகிற அதே கட்டுரையிலே அவர் எழுதுகிறார். மீண்டும் எப்படியாவது கூட்டணியை அமைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் கருதுகிறார்கள் என்று அந்த கருதுகிறார்கள் என்ற செய்தியும் எழுதிவிட்டு இந்த பத்திரிகையில் எழுதுகிறார்கள், given his repeated emphasis that there will be no more reconciliation with the camp headed by former coordinator of the party OPS, former interim general secretary Timothy Sasikala and AMMK general secretary TTV Dinakaran, இவர்களை ஒருங்கிணைக்காமல் அது சாத்தியமில்லை என்று இந்து பத்திரிகை எழுதியிருக்கிறது. இதற்கு பின்னாலும் கூட நாங்கள் சேர மாட்டோம் என்று அவர்கள் சொல்வது நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன், நீங்கள் கட்சிக்கு துரோகம் செய்தீர்கள், கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் செய்தீர்கள், உங்களை அடையாளப்படுத்தியவர்களுக்கு துரோகம் செய்தீர்கள், அண்ணனவர்களுக்கு துரோகம் செய்தீர்கள். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரை நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்குகிற அந்த வேலைக்கு உதவியாக சென்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் அவர் பின்னால் சென்று கொண்டிருக்கிற கூட்டமும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு கட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு தான் 2026. என் அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் முன்னால் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இனி அண்ணன் அவர்களே, ஒன்றுபடும் காலம் வரும்பொழுது ஒன்றுபடுவோம். ஒன்றுபட வாய்ப்பில்லாத தருணத்தில் நாம் ஒன்றுபடுவோம். இனி பேசி தெரிய வேண்டியதில்லை. 26 தனித்து களம் காணுவோம். எடப்பாடி கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருந்து துட்டை தெரிவோம். அதுதான் நமக்கு 26 இலக்காக கொள்ளுவோம் என்று இந்த பொதுக்குழுவில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.